அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் குரு பெயர்ச்சியால் சக்கை போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்தந்த விஷயங்கள்ல நிறைந்து கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மிகவும் வலுவாக காயஸ்தானமாகிய 3ஆம் இடத்திலிருந்து அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4இல் நுழைகிறாருங்க. குரு 3இல் இருப்பதை விட 4ஆம் இடத்திற்கு செல்வது நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுதுங்க. ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல குருவின் மாறுதல் நிச்சயமாக சக்கை போடும் நேரமாக மாற்றி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ராகு கேதுவும் கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானுடைய இந்த பயிற்சி நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி காரணமாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் சக்கை போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் நிறைவாக உள்ளன என்று பார்க்கும்போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் சூறாவளி போல் வாழ்க்கையில் நிச்சயமாக சக்கை போடும் நேரமாக அவருடைய சஞ்சார அமைப்போ அல்லது சுப பார்வையோ நிறைந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக நவ கிரகங்களிலே வலிமை பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் அது பகை கிரகத்தின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்தாலும் நல்ல பலன் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் அவரை நட்பு கிரகமாக அதாவது சகம கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் முக்கியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். உதாரணமாக ஒரு 2 குழந்தைகள் ஒரே மாதிரியான குணங்களை கொண்ட குழந்தைகள் ஒரு பள்ளியில் படித்து வருகின்றன. தங்களுடைய பள்ளி படிப்பை முடித்ததற்கு பிறகு உயர்கல்வியில் இருவரும் தாங்கள் விரும்பிய பாடப்பிரிவினை ஒன்றாக சேர்ந்து படிக்கின்றனர். இருவருடைய அறிவாற்றலும் சற்று சமபலம் பெற்றதாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றம் இருக்கலாம். ஏனென்றால் ஒருவர் மிக வேகமாகவும் துடிப்பாகவும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர், மற்றொருவர் நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடியவர். ஆனால் இருவருடைய திறமையும் சமமாக உள்ள ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட 2 நபர்களும் தங்களுடைய கல்லூரி படிப்பையும் முடித்து உயர்கல்வியையும் முடித்து வேலை வாய்ப்பிற்காக செல்கின்றனர். வேலை வாய்ப்பிற்காக செல்லும் போது இருவரும் ஒரே நிறுவனத்தில் விண்ணப்பிக்கின்றனர். அந்த விண்ணப்ப பூர்த்தி செய்யப்பட்டு தேர்வு நாளானது ஒரே நாளில் வருகிறது. இருவருடைய மதிப்பெண்ணும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரே மதிப்பெண்ணாக அமைகிறது. சமபலம் பொருந்தியதால் இருவரும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகின்றனர். மிகவும் வேகமாக பேசக்கூடிய ஆற்றல் பொருந்திய அந்த நபர் என்னுடைய எடுத்துக்காட்டுதல் பிரசன்டேஷன் ஸ்கில்ல மிகவும் வலுவாக வெளிப்படுத்துகிறாருங்க. அப்போது அவருக்கு அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. மற்றொரு நபருக்கு இந்த வேலை வாய்ப்பானது நிராகரிக்கப்படுகிறதுங்க. இதனால் மனமுடைந்து போகக்கூடிய அந்த நபருடைய வாழ்வில் சூறாவளி போல் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பலவற்றை சந்திக்கிறார். எனவே மனம் உடைந்து துவண்டு போகக்கூடிய அந்த நபர் வேறு நிறுவனங்களிலும் வேறு துறை சார்ந்த பணிகளிலும் விண்ணப்பம் செய்கிறார். அங்கும் அவருடைய விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டு தோல்வியை சந்திக்கிறாருங்க. இப்படி தொடர் தோல்வியை சந்தித்து வந்த அந்த நபர் மனம் உடைந்து துவண்டு போகவில்லை. என்றால் தன்னுடைய திறமை என்றாவது ஒரு நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்பை தேடித்தரும் என்று உணர்ந்த அந்த நபர் தன்னுடைய கல்வி அறிவை மேலும் மேலும் வளர்த்து கொள்கிறார். தன்னிடம் இல்லாத திறமைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறாருங்க. இப்போது அரசு வேலைக்கான போட்டித் தேர்வானது அறிவிக்கப்படுகிறது. இந்த தேர்வில் இந்த நிறுவனத்தில் வேலையில் உள்ள சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபரும் விண்ணப்பிக்கிறார். வேலையே இல்லாமல் அந்த நிறுவனத்தால் நிராகரிக்கப்பட்ட நபரும் விண்ணப்பிக்கிறாருங்க. இருவரும் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வை பூர்த்தி செய்கின்றனர். எழுத்து தேர்வின் முடிவானதும் அறிவிக்கப்படுகிறது. முடிவில் அதிக மதிப்பெண்ணுடன் அந்த
வேலைக்கு நிராகரிக்கப்பட்ட நபர் வெற்றி பெறுகிறாருங்க. இதை பார்த்து நிறுவனத்தில் வேலை கிடைத்தது என்ற மகிழ்ச்சியில் இணைந்த அந்த நண்பர் கூட சற்று வருத்தம் கொள்கிறார். ஏனென்றால் அவருக்கு அந்த வேலை அந்த சமயத்தில் கிடைத்ததால் அவரால் இந்த போட்டித் தேர்வுல முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போயிற்று. ஏனென்றால் பல பணி சுமைகள் அவரை முழுமையாக இந்த போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இதன் காரணமாக அவருடைய திறமை அங்கு வெளிக்கொணர முடியாமல் போயிற்று. ஆனால் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் தன்னுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தியதால் அந்த அரசு வேலைக்கு நிரந்தர அரசு வேலையில் இணையக்கூடிய தகுதியை பெற்று அந்த வேலை வாய்ப்பையும் பெற்று நிரந்தர வருமானத்தை பெறுகிறாருங்க. ஆனால் தனியார் துறையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த அந்த நபருக்கோ எப்போது வேண்டுமானாலும் சிக்கல்கள் வரலாம். தற்போதைக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட கொரோனா காலகட்டம் போன்று ஏதாவது சிக்கல்கள் வரும்போது சம்பளம் இல்லாமலோ அல்லது பாதியாகவோ குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிவிடும். ஆனால் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பை பெற்ற அந்த நபருக்கு அது போன்ற சிரமம் எதுவுமே இல்லைங்க. இது போன்றுதான் மனித வாழ்வில் பல்வேறு வகையில சூறாவளி போல் உங்களுடைய வாழ்க்கையை சிதறடிக்கக்கூடிய வகையில் பல சிரமங்கள் வரும் என்பது யதார்த்தமான உண்மைதான். பல தோல்விகளை கண்ட அந்த நபர் தன்னுடைய திறமையும் படிப்பின் மீதும் முழுமையாக நம்பிக்கை வைத்து தனக்கு அது எப்படியாவது மிகப்பெரிய வழியை காட்டும் என்ற முழு மனதுடன் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து அதிக மதிப்பெண்ணுடன் வெற்றி பெற்று அந்த போட்டித் தேர்வில் அரசு வேலையையும் பெறுகிறாருங்க. அவருக்கு சக்கை போடும் நேரமாக மாறுகிறது. அதே போன்றுதான் குரு மிக வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தை சக்கை போடும் நேரமாக மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை அவருடைய சஞ்சார அமைப்பும் சுப பார்வையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. இதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே போதும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக இருப்பதால் அவருடைய சஞ்சார அமைப்பை எண்ணியோ அல்லது சூழ்நிலைகளை எண்ணியோ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவரின் பார்வையில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு, கேது என்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன. ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனின் பார்வையில் மிகவும் வலுவாக குரு பகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. இது ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். எனவேதான் வானியலின் அரசனாகவும் கிரகங்களின் தலைவனாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. மற்ற கிரக பயிற்சியை விட மிக உன்னிப்பாக குரு பயிற்சியானது பார்க்கப்படுகிறது. குருவின் அமைப்பு எப்படி உள்ளதோ அதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்குள் நுழைந்திருப்பதால் சூறாவளி போல் சிதைந்திருந்த வாழ்க்கை அனைத்தையும் சரி செய்வதோடு சக்கை போடும் நேரமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எந்த பணியாக இருந்தாலும் தொடர் தோல்வியாக இருந்தாலும் வெற்றி கிட்டும் வரை முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. லாபாதிபதியாகவும் குடும்பாதிபதி தனாதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைவது நிச்சயமாக வாழ்வில் பல்வேறு விதமான இனிமையான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனியின் சஞ்சார காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் குரு 3இல் இருப்பதை விட 4ஆம் இடத்திற்கு முன்னேறுவது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக முழு சுப கிரகமாக இருக்கிறார். எனவே இந்த தருணத்துல வெகுவளவில் சிரமங்கள் குறைந்து கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. குரு பகவானின் சுப பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் அஷ்டம பாதிப்புகள் அகற்றப்படுகின்றன. தொழில் ரீதியாக திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல அசூர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வந்து சேமிப்பதற்கான
சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான பொன்னான அற்புதமான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. எனவே இந்த தருணத்தில் குரு பகவானின் அமைப்பு காரணமாக குடும்பம் சார்ந்த எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை நிச்சயமாக விலகும். பொருளாதார ரீதியான சிக்கலும் மனக்குழப்பமும் இந்த தருணத்துல விலக்குவதற்கான வாய்ப்பை சுகஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிவதால் குடும்ப ரீதியாக குழப்பம் சூழ்ந்த நிலை இருந்தாலும் அவை மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. புதிதாக திருமண, விவாகம் மற்றும் சீமந்தம், குழந்தை பாக்கியம் போன்ற பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் இனிமையாக செய்யலாங்க. உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேற்றுமை என்பது பரஸ்பர ஒற்றுமையாக மாறி மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுகத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பாக மாறுகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். குரு பகவான் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருக்கக்கூடிய தருணத்துல சற்று சாதகமாக மாறியிருப்பது நிச்சயமாக அதிக அளவில் செலவாகக்கூடிய வீண் விரய செலவுகளும் ஆரோக்கிய தொல்லைகளையும் கட்டுப்படுத்தி வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உத்தியோக ரீதியாக, தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட நவகிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக மாறியிருப்பது திருப்திகரமான ஒரு சூழ்நிலை என்றே சொல்லிவிடலாம். எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து மோதல்கள், தேவையில்லாத வெறுப்புகள் போன்ற அனைத்துமே மறைந்து உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலையில் கடுமையான ஒரு சூழ்நிலை மாற்றத்திற்கு வரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம், ஆனால் உத்தியோகத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக எதை செய்தாலும் தனித்து செய்வதை விட கூட்டு முயற்சியாக செய்ததால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் லாபம் நிறைந்து கிடைக்கும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. புதிய தொழில் முதலீடு தனித்து மிகப்பெரிய அளவில் செய்வதை நிச்சயமாக தவிர்த்து சற்று சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் எந்த விதமான பணியாக இருந்தாலும் அவை நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறதே தவிர கலைத்துறை ரீதியாக கடுமையான பாதிப்புகள் நிச்சயமாக விலகும். அது மட்டுமல்லாது சிந்தித்து பல்வேறு வகையான புதிய தயாரிப்புகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது கஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குரு சாதகமாக மாறியிருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். எவரை நம்புவது, எவரை நம்பக்கூடாது என்பதில் சில தடுமாற்றங்கள் நிச்சயமாக எழலாம். மாணவர்களின் கல்வியில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. விவசாயத்துறையின் சார்ந்த பணிகள் அனைத்திலும் உற்சாகம் மேலிடுங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழிகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். போட்டியும் பொறாமையும் இருந்தாலும் கூட விவசாயத்துறையில் உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து விதமான தடைகளும் தாமதங்களும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக பெண்மணிகளுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக குரு பெயர்ச்சி துவங்கிய முதல் 3 மாதம் வரை வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருந்த குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் மனதில் நினைக்கக்கூடிய காரியம் அப்படியே நடைபெறும்.